We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பிரபல நடிகை அனுபமா பரமேஸ்வரன் தனது முன்னாள் காதலால் அனுபவித்த வலி, வேதனைகள், மன அழுத்தம், துன்புறுத்தல்கள் குறித்து பேசியது சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்த பேட்டி வெளியாகி சில நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலும் அனுபமாவிற்கு நடந்தது போலத்தான் நடந்தது என பிரபல விஜே மகேஸ்வரி பேசியிருப்பது வைரலாகி வருகிறது. விஜே மகேஸ்வரி ஆரம்பத்தில் தனியார் தொலைக்காட்சியில் வெளிபரப்பான சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தார். 2007ஆம் ஆண்டு வெளிபரப்பான நகைச்சுவை ரியாலிட்டி ஷோவான அசத்தப் போவது யாரு மூலம் புகழ்பெற்ற மகேஸ்வரி அதன் பின்னர் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். அதுபோல வெவ்வேறு சேனல்கள் மற்றும் மியூசிக் சேனல்களிலும் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தார். அதற்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். அதேபோல ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். குறிப்பாக விக்ரம் திரைப்படத்தில் விஜய் சேதுபதியின் 3 மனைவிகளில் முதல் மனைவியாக நடித்திருந்தார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். தன்னுடைய ஹோம் டூர் வீடியோக்களை வெளியிட்டு பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தினார். திருமணமான சில ஆண்டுகளிலேயே விவாகரத்து பெற்ற மகேஸ்வரி நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு தனது மகனை வளர்த்து வருகிறார். தற்போது கன்சல்டன்சி நிறுவனத்தை நடத்தி வருவதோடு யோகா டீச்சராகவும் உள்ளார். இந்த நிலையில்தான் நடிகை அனுபமா பரமேஸ்வரனின் சமீபத்திய கருத்துக்களோடு தனது திருமண வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, எல்லோருமே திருமணம் செய்யும் போது இந்த வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கைதான் நமக்கு கடைசி வரைக்கும் வர வேண்டும் என்று நினைப்போம். அதுபோலத்தான் நானும் நினைத்தேன். ஆனால் அங்கே இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சியை கொடுத்துவிடும் என கூறியவர், நம்முடைய வாழ்க்கை துணையுடைய கேரக்டர் நாம் எதிர்பார்த்தபடி இல்லாமல் இருக்கும் போது நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலும் கிடைத்தது. சமீபத்தில் கூட நடிகை அனுபமா தன்னுடைய காதல் வாழ்க்கை குறித்து பேசினார். அதில் அவர் சொன்ன விஷயங்களையெல்லாம் பார்த்தால் நான் 20 வருடங்களுக்கு முன்பு அனுபவித்த பிரச்சனைகள் போலவே தான் இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையில் நானும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் சமாளித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நபர் ஒரு நாள் அந்நியன் போல நடந்து கொள்வார், இன்னொரு நாள் ரெமோ போல நடந்து கொள்வார், அடுத்த நாள் அம்பி போல நடந்து கொள்வார். ஆனால் அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல்நிலையும் மனநிலையும் இருக்காது. பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களின் முகத்திலேயே ஒருவித பொலிவு தெரியும். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால்தான் ஒரு கட்டத்தில் அந்த இடத்தை விட்டு வந்துவிடுவது நல்லது என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்றவர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தினம் தினம் அழுது கொண்டிருப்பதை விட அதில் இருந்து வெளியே வந்து விடுவது நல்லது என்று விஜே மகேஸ்வரி குமுறி வெடித்துள்ளார். அப்போது அவரிடம் 2வது திருமணத்தை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என கேட்டதற்கு, இல்லை என்றும் சொல்ல மாட்டேன், இருக்கு என்றும் சொல்ல மாட்டேன், விரைவில் சொல்லலாம். என்னுடைய மகன் வளர்ந்து விட்டான், அவன் என்னை நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு துணை தேவை என்றால் அது நானும் என்னுடைய பையனும் எடுக்கிற முடிவாகத்தான் இருக்கும், அவ்வளவுதான் என கூறியுள்ளார். அதேபோல ஒரு பெண்ணை காதலித்தால் அவளை நாமதான் பாதுகாக்க வேண்டும். நம்மிடமிருந்து போய்விட்டால் இப்படி ஆகிவிடுவார். நான் எவ்வளவு காதலித்தேன், என்னிடமிருந்து விலகிவிட்டால் அவள் வாழ்க்கையே அவ்வளவுதான் என நினைப்பது எப்படி என சிரித்தபடி கேள்வி எழுப்பியவர், என் மகனுக்கே இதைத்தான் சொல்லி இருக்கிறேன், பார்த்து நடந்து கொள், இல்லையென்றால் விட்டுவிட்டு போயிடுவாளுங்க என அட்வைஸ் செய்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார். விஜே மகேஸ்வரி சாணக்கியா என்பவரை திருமணம் செய்திருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருக்கும் நிலையில் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். தான் விவாகரத்து செய்வதற்கு முக்கிய காரணம் தன்னுடைய கணவரும் அவருடைய குடும்பத்தாரும் மனதளவிலும் உடல் அளவிலும் தன்னை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றும், நடிப்பதற்கும் ஆங்கரிங் செய்வதற்கும் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் ஆரம்பத்தில் பேசியிருந்தார். இப்போது நடிகை அனுபமாவை போலவே தானும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருப்பது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.